புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்றுள்ள காளைகளின் உரிமையாளர்கள் வேந்தர் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் தாத்தா காலத்துலேருந்து மாடு வச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறையாக மாடு வச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி அலங்காநல்லூருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் ஸ்டாக் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மாடு கொண்டு வந்திருக்கோம். எல்லாருமே ரொம்ப சிரமப்படுறோம். அதில் ஆன்லைனில் கொண்டு வந்திருக்கிறதுக்கு எங்களுக்கு நைட்டு தான் ஒரு பதட்டத்திலே தான் இருக்கும். மாடு வருமா இல்லையான்னு ரெடி பண்ணி எங்களால் மாடு கொண்டு வர முடியல. பின்னாடி பாதுகாப்பு ஏற்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் சிறப்பாலாம் ஒன்றும் போலீஸ்காரங்க அமைச்சு தரல. இப்போயும் கொண்டு வந்திருக்கோம் 430ன்றாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு 400 மாடுக்கு மேலே அவுத்துட்டாங்க. கஷ்டப்பட்டு தான் மாடை கொண்டு வந்திருக்கோம். எங்களுக்கு ஒன்றும் புதுவாடி கிடையாது, வருஷம் அவுக்குறது தான். ஒரு மித்தவங்கள மாதிரி பேர் பெருமைக்கெல்லாம் அவுத்துட்டு வரல. நமக்கு சாமிக்கு இங்கே முனியாண்டிக்காண்டி நம்ம கொண்டு வரது, அவர் பேர் சொல்லணுன்றக்காண்டி மாடை வைக்கிறது. எங்கள் மாடு பேர் வந்து மருது. இது வரைக்கும் நிறைய இதில் கலந்துருக்கு. பவனியாபுரத்தில் கலந்து ஜெயிச்சிச்சு. இப்போ அதனால் அலங்காநல்லூர் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இதுலேயும் ஜெயிக்குன்ற நம்பிக்கை இருக்கு. என்ன படிக்கிறீங்க? நான் வந்து 11th படிக்கிறேன். 11th படிக்கிறீங்க, மாடு கூட்டு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? இது நம்ம கலாச்சாரத்தை பின்பற்ற மாதிரி இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம ஜல்லிக்கட்டு எவ்வளோ போராடி பெற்றோம், அதே மாதிரி நம்ம வந்து ஒழுங்காக அவுட் பண்ணுவோம். உங்கள் மாடு இப்போ ஜெயிச்சிருமா? எங்கள் மாடு கண்டிப்பாக ஜெயிக்கும். என் மாடு வந்து ஆண்டாக்கோட்டை வரும், கற்பாரணி பக்கத்தில். என் மாடு அவனியாபுரத்தை அவுத்தோம், நல்லா ரிசல்ட் ஆச்சு. நல்லா விளாட்டு மாடு தான், இந்த மாதிரி அவுத்துருவோம். அலான்ற கூட எனக்கு நம்பிக்கை இருக்குது வரும்னு. நல்லா எப்படி பண்ணியிருக்காங்க மாட்டுக்கு? பாதுகாப்பாக நல்லா இருக்குது, தரமாக போட்டிருக்காங்க. எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. பாதுகாப்பாக உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எதுக்கும் வாய்ப்பு இல்லை. நீ தான் டோக்கன் முடியாது உட்கா, நீ கொண்டு அவன் மாடு எத்தனை மாடு 15, 20, 30, 60 நீட்டாக அந்த மாதிரி அவுத்துருப்போம். அவ்வளோதான். எனக்கு எப்படின்னா எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு கனவு ஆசை சின்ன பிள்ளையிலேருந்து. அந்த மாதிரி ஆசை கனவு. சரி அதனால் அது அவுப்போம் அப்படின்னு எல்லாரும் இருக்காங்களே, பேர் இருக்கும். சரி நம்ம பேர் தெரியும், ஒரு மாடு வச்சுருக்காண்டா ஊருக்குள்ளே 4 பேர் இருந்தால் ஒரு மாடு விளாண்டா தெரியும், இப்போ மாடு வச்சுருக்காண்டா. நம்ம ஆளே பார்க்க நம்ம யாரும் தெரியும், அவங்க நம்மளுக்கு தெரியும். இப்போ மாடாக இருக்குது, இந்த முதல் கொண்டு வந்துருக்கோம். மொதல் வாடி தான். மாட்டு பேர் காளியம்மன் பேர் சொல்லி தான் வைப்போம், கிராமத்து சாமி பேர். பாதுகாப்பு சூப்பராக இருக்குண்ணே. முதல்ல நாங்கள் அந்த மாடை கொண்டு வரும்போது பூரா மல்லு கட்டி அடி ரொம்ப சிரமப்பட்டோம். இப்போலாம் அந்த சொகுசாக எந்த ஒரு அழுக்கு சட்டையில் அழுக்கு கூட படலை, அவ்வளோ அழகாக சூப்பராக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு மாடும் தேவையில்லாமல் உள்ளே நுழைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எந்த வேலையுமே இல்லை. வருஷ பிரகாரம் கரெக்டாக வந்துட்டு இருக்கு. ஆன்லைன் டோக்கன்லாம் நாங்கள்லாம் எங்கள் ஊரில் ஒரு 20 மாட்டுக்கு கொஞ்சம் யாருக்கும் வரல, இது ஒன்றுக்கு தான் வந்திருந்தது. விஐபி லிஸ்ட்டில் போயிருக்கு நிறையா. எல்லா பொதுமக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி இல்லை. மதுரை மாவட்ட மாடு கம்மி, வெளி மாவட்ட மாடுக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க போல். உலக புகழ்ன்றதுனால வெளியில் புறம் கொடுத்துட்டு மதுரை மாவட்டத்தை குறைச்சிருக்கிறாங்க.